ஹாய் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டோட சார்ட்டை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அஃபிஷியலி இந்த 2026ஓட ஃபஸ்ட்டு வீக்கு நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2025ஓட லாஸ்ட்டு வீக் வந்து நல்ல பேரிஷ் மூமெண்டமில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் டெய்லி கேண்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். டெய்லி கேண்டலில் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் தான், சரிங்களா? நான் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்குள்ளே போகாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போது லாஸ்ட் வீக்கோட ஃபஸ்ட் டே மண்டே. ஸோ ஃபஸ்ட் டே மண்டே இட்செல்ஃப் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் அண்ட் தென் இந்த வீக் வந்து ஒரு நாள் ஹாலிடே வேறு இருந்துச்சு. ஸோ 4 ட்ரேடிங் டேஸ் தான். அந்த 4 ட்ரேடிங் டேஸுமே நமக்கு வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் மொமெண்டமில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக இருந்த டெய்லி லெவல்ஸ்க்கு மேலே இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கீழே டவுன்வர்டு ஷிஃப்ட் ஆகி இந்த லெவல் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே மண்டே வந்து ஆல்ரெடி வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ வந்து ஓவரால் மூமெண்டம் ஆஃப் த வீக் வந்து டவுன் சைட் தான், அதாவது பேரிஷ் மூமெண்டம் தான் இருந்தது. இதில் ஐரனி என்னென்னா, ப்ரீவியஸாக இருந்த நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இது இருந்துச்சு. இந்த இடம் இருந்துச்சு அக்டோபர்லேருந்து. ஸோ இந்த இடத்த வந்து ரிஜெக்ட் ஆகி மல்டிபிள் டைம்ஸ் நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. அதுக்கு முந்தின வீக் மண்டே வந்து ஒரு சரியான பிரேக் அவுட், லிட்ரலி வந்து நோ லோவர் விக்கு கொடுத்து, ஒரு சின்ன லோவர் விக்கு கூட இல்லாமல் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சாச்சு. ஸோ இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல புல்லிஷ் மூமெண்டம் இருந்துச்சு. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே நல்ல ப்ராப்பராக க்ளோஸ் வைக்கல. இந்த சென்ஸ் வந்து அருகில் வச்சுருந்தா நமக்கு வந்து நல்ல மூமெண்டம், இங்கேருந்தே நல்ல மூமெண்டம் பிடிச்சிருக்க முடியும். இந்த ட்ரேடிங் டே வந்து யாருக்குமே பெருசாக ட்ரேட் கிடைச்சிருக்காது. ஏன்னா இதில் வித்தவுட் செட்டப்ஸ் தான் புல்லிஷ் மூமெண்டம் இருந்துச்சு. மேக்ஸிமம் அந்த ட்ரேடிங் கேண்டலில் போய் நீங்கள் செக் பண்ணியிருந்தாலோ இல்லை அன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வித்தவுட் மூமெண்டம் தான் இந்த எப்படி சொல்கிறது, வித்தவுட் ட்ரேட் செட்டப், ப்ராப்பர் செட்டப் இல்லாமல் இந்த மொமெண்டம் நடந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டிங் ரீடெஸ்ட் ஆன் திஸ் லெவல், இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இல்லைன்னா இந்த இதுவே இன்னொரு சினாரியோ என்னென்னா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 100 பிப்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுருந்தா கூட ஒரு லோவர் விக்கு நெக்ஸ்ட் டே வந்து லோவர் விக்கு விட்டுட்டு இங்கேருந்து நம்ம பை எடுத்துருக்கலாம். லோவர் விக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நான் இங்கேருந்து பை எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஒரு லாங் கேண்டலாக இது போயிடுச்சு. லாங் கேண்டலாக போனதுக்கப்புறமும் இது வந்து லோவர் விக் வந்து இன்னும் பெருசாக வந்திருந்தால் நம்ம இது வந்து எங்கேயே இது கன்ஃபார்ம் ஆகிருக்கும், ரீடெஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்பராக இல்லை, பிரேக் அவுட் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரீடெஸ்ட். ஸோ இந்த லெவலுக்கான ரீடெஸ்ட் வந்து அடுத்த மண்டே, அதாவது இந்த வீக் மண்டே வந்து நல்லா ஒரு மொமெண்டம் கொடுத்து காலையிலேருந்து இங்கே வந்து ஒரு சின்ன டாபிக் மட்டும் வச்சுட்டு நல்லபடியாக கீழே வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்து லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சு, சரிங்களா? ஸோ வி ஆர் அகைன் இந்த ஜோனாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லெவலுக்கு கீழே இந்த க்ளோஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியுமான்னு மார்க்கெட் வந்து செவரல் டைம்ஸ் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த டெஸ்டிங் எல்லாமே ஃபெயில்டு. ஸோ நம்ம இந்த லெவலுக்கு மேலே, அதாவது குறிப்பாக 4,380க்கு மேலே நம்மளால் க்ளோஸ் வைக்க முடியல. டெய்லியில் க்ளோஸ் வச்சுருந்தா ஆகவே நம்ம ஒரு சூப்பர் புல்லிஷ் மூமெண்ட்டும் இருந்திருக்கும். இந்த ரேஞ்சு இந்த க்ளீன் ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை.
ப்ளஸ் வந்து அதுக்கான வால்யூம் கிடைக்கல. ஸோ மேபி அது டிசம்பர் மந்த் லாஸ்ட் வீக் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம், தெரியல. ஸோ இதுதான் டெய்லி கேண்டலோட லெவல்ஸ். இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே க்ளோஸ் வச்சதுனால நம்மளுக்கு க்ளீன் ரேஞ்ச் வந்து லெஃப்ட் சைடில் கிளியராக இருக்குது. அகைன் கிளியராக இருக்குது இந்த ரேஞ்ச். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் 4190 ஜோன் வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டவுன் சைடு. அகைன் நமக்கு வந்து அப் சைடு போகணும் அப்படின்னா டெய்லியில் நமக்கு வந்து 4380க்கு மேலே ஒரு ப்ராப்பர் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம அப் சைடு புல்லிஷ் மொமெண்டம் நம்ம பார்க்கலாம். Now we are jumping into 4-hour candle. இங்கே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரே இல்லை. இதுதான் ப்ரீவியஸ் லெவலாக இருந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே மல்டிபிள் டைம்ஸ் இங்கே ரிஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ஜோன், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம ட்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட். ப்ளஸ் வந்து இந்த ரேஞ்சை வந்து நான் சொன்னல அந்த மண்டே 22 டிசம்பர் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து அந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகாமல் இங்கே 400 கேண்டல் கூட பார்த்தீங்கன்னா தெரியுது நல்ல ரீடெஸ்ட்டு இல்லை. பிரேக் அவுட் மட்டும் நடந்திருக்கு. பிரேக் அவுட்டோட கண்டினியூஸான அந்த புல்லிஷ் மொமெண்டம் மட்டும்தான் இருக்குது. ஒரு ரீடெஸ்ட்டாகவே இல்லை. ரீடெஸ்ட் நடந்துட்டு போயிருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பரான பையிங். ஸோ இங்கே நிறைய பேர் ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஸ்விங் ட்ரேடர்ஸோ இல்லை பிக் இன்வெஸ்டர்ஸோ இங்கே எந்த ஒரு ட்ரேடுமே எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இது பெரிய பையி. ஸோ அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மொமெண்டம் தான் இந்த மண்டே நடந்தது. ஸோ இது ஒரு பிக் ஃபாலு. அகெயின் இந்த ஏரியாவை வந்து இப்போ நம்ம டே கேண்டலில் பார்த்தோம்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்கு. அகைன் விச் இஸ் என்ன சொல்கிறது 4 ஹவரில் கூட ஒரு ப்ராப்பர் க்ளோஸ் இல்லை. இங்கே இந்த லெவலுக்கு இப்போ இருக்கிற ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் இந்த ரேஞ்ச். நம்ம மார்க் கூட பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரீவியஸ் 4 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ப்ரீவியஸ் 4 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ நம்ம இந்த ஜோனுக்குள்ளே தான், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம ப்ராப்பராக இந்த 4 ஹவருக்கு மேலே, அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே 4 ஹவர் க்ளோஸ் வச்சா தாராளமாக நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த க்ளீன் ரேஞ்சை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். விச் இஸ் again 1000 pip range. ஆர் எல்ஸ் இப்போ நம்ம வந்து டவுன் சைடில் இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இதுதான் இந்த லெவல் வரைக்கும் நம்ம தாராளமாக 4 ஹவரில் டார்கெட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக். திஸ் இஸ் ஆல்சோ a 1000 pip range. ஸோ எய்தர் அப்சைட் நம்ம மொமெண்டம் அப்சைட் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாலோ இந்த லெவலுக்கு மேலே நம்ம ஒரு 4 ஹவர் க்ளோஸ் ஆகுது நம்ம பார்க்கணும். இல்லை பேரிஷ் மொமெண்டம் நம்ம ட்ரேட் எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு கீழே ஒரு நல்ல பேரிஷ் மொமெண்டம் நமக்கு கொடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரீடெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்தால் தாராளமாக நம்ம இந்த 1000 pip ரேஞ்சை நெக்ஸ்ட் வீக் வந்து டார்கெட் பண்ணலாம். Now we are moving to 30 minutes candle. 30 மினிட்ஸில் நம்ம 4 ஹவர், அதாவது வீக்லி டெய்லி அண்ட் 4 ஹவர் வந்து நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸில் தான் 30 and 15 மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா 4 ஹவர் என்ன சொல்கிறது 4 ஹவர் வந்து நம்ம ஒரு ட்ரேடவோ இல்லை ஹோல் டே நம்ம வந்து ஒரு ட்ரேடவோ நம்ம ஹோல்டு பண்ண முடியாது. பண்ணுறவங்க பண்ண முடியும்.
இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெரும்பாலானவங்க பண்ண நம்மளால் அது கேப்பபிள் இருக்காது. சைக்காலஜிலையும் நம்ம வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் தான் நம்ம அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற டைம்ஸ். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம நல்லா வந்து ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸை. ஸோ ப்ரீவியஸ் 30 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை மார்க் பண்ணுறோம். இப்போ நியர்பை சப்போர்ட் தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு, அப்புறம் ஒரு மைனர் புல் பேக், அப்புறம் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகி இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நிறைய புல் பேக் கொடுத்துருக்கோம். திருப்பி இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சி திருப்பம் வந்து இந்த சப்போர்ட்டையே நம்ம எடுத்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம், அதாவது அப்சைட் ரிஜெக்ஷன் போயிருக்கு. இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண நிறைய வால்யூம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த வால்யூமை கேதர் பண்ணிக்க கொஞ்சம் மொமெண்டம் என்ன சொல்கிறது மாவு மாதிரி அரைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த மொமெண்டம் கிடைக்கும் போது இந்த பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஞ்சை வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இந்த ரேஞ்சுக்கு இந்த க்ளீன் ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான மொமெண்டம் இங்கேருந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த ஜோன் இந்த $40 ரேஞ்ச் வந்து ஒரு ஜோன் டு வாட்ச் அவுட். எய்தர் நம்ம என்ன சொல்கிறது, இந்த 4 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, இங்கே இதுக்கு கீழே 4 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்ன மாதிரி நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. எய்தர் இந்த இடத்துல வந்து ஒரு 30 க்ளோஸ் அபோவ் இல்லை 15 க்ளோஸ் அபோவ் நல்ல மொமெண்டமில் கிடைக்க போகுது, அதாவது நல்ல வால்யூம் செஷன் நியூயார்க்கோ இல்லை லண்டனிலோ கிடைக்குது நாளைக்கு அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து பை போகலாம். இந்த ரேஞ்சை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எய்தர் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்து நமக்கு வந்து நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டம் வருது அப்படின்னா வால்யூம் டைமில் நம்ம தாராளமாக வந்து இந்த ரேஞ்சஸை நம்ம கேட்ச் பண்ணலாம். அகைன் இந்த ரேஞ்சு கூட பார்த்திங்கன்னா நமக்கு 150 to 200 பிப்ஸ் ரேஞ்ச் தான். நம்ம டார்கெட்ஸே வந்து டெய்லி, அதாவது ஒரு பர் ட்ரேடுக்கு நம்ம 50 பிப்ஸ் நம்ம பிடிச்சோம்னா ஆக்சுவலி நம்ம நல்லா ட்ரேட் பண்ணுறது அர்த்தம். இதுதான் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரேஞ்சஸ்ஸு அண்ட் ஜோன்ஸ். நான் இந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் 4 hour வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த 30 மினிட்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி செல்லோ பையோ நம்ம ட்ரேட் செட்டப் பார்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான். அண்ட் அகைன் நாளைக்கு ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருக்குது, நாளைக்கு வந்து ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸும் ஒரு ஆரஞ்ச் ஃபோல்டர் நியூஸும் இருக்குது யூஎஸ்டிக்கு, விச் இஸ் 8:30 PM. ஓகே, நியூயார்க் செஷனில் நமக்கு நியூஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது நாளைக்கு. அவ்வளோதான் கைஸ்.